தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உலகம் முழுவதிலும் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நாம் ஜெபித்த அத்தனை காரியங்களிலும் 4 விதமான காரியங்களுக்காக நம் வாழ்வு முழுவதிலும் இருக்கிற ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவனுடைய 4 வித குறிப்பை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த துதியின் வாசல் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளை முதல் வாரத்தில் திங்கட்கிழமையில் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ரட்சிக்கப்படாதிருக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபித்து வர கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. ஆனால் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த துதியின் வாசல் ஊழியத்திற்காகவும், இந்த துதியின் வாசல் கர்த்தருடைய ஊழியத்தில் தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காய், குடும்பங்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய், தேசத்திற்காக வாரத்தில் ஒரு முறை ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாள் தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு சபை கூடி நம்ம அந்த ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது வாரத்திலே உலகம் முழுவதிலும் இருக்கிற அத்தனை கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, 5 விதத்தில் நடக்கிற கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, சுவிசேஷர்களாக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக உலகம் முழுவதிலும் ஆங்காங்கே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய், குடும்பங்களுக்காய், சந்ததிகளுக்காய், கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு 2வது வாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கர்த்தர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. ஆமென். இது ஆண்டவருடைய தரிசனம். ஆமென். இது கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டமும் இந்த தரிசனத்தும் தேவனுடைய எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதில்ல. கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை தேவ பிள்ளைகளை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 3வது வாரத்திலே நம்முடைய துதியின் வாசல் கர்த்தருடைய ஊழியத்திலிருந்து சபைக்குள் இருந்து வெளி மாவட்டங்கள் தோறும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு சில குறிப்பிட்ட கிராமங்களை, பட்டணங்களை மையமாய் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ஜெபக்குழுக்களை ஆரம்பித்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஊழியங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊழியங்களுக்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களை செய்கிற, இந்த ஊழியங்களில் பங்கெடுக்கிற தூரத்தில் சமீபத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஒத்தாசையாய் தேவன் எழுப்பி கொண்டிருக்கிற, பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்காய், குடும்பங்களுக்காக 3வது வாரத்தில் திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த ஜெபங்கள் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா மாதத்தின் 4வது வாரத்தில் உலகம் முழுவதில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற உலகம் முழுவதில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காய் கர்த்தர் கிருபையாய் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது மனுஷனால் உண்டானதல்ல, இது நம்முடைய பலத்தினால் உண்டானதல்ல, இது நம்முடைய புத்தியினால் உண்டானதல்ல. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற தரிசனம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், இதன் வழியாக தேவ பிள்ளையை நாம் சாத்தானுடைய ராஜ்யத்தை இடித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்குரிய ஜெபிப்பதற்கும் இவைகளுக்காய் கொடுப்பதற்கும் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கும் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வருகிற ஆண்டிலே இப்பொழுது இருக்கிற பலத்தை பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற வல்லமையை பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். பெரிதான நன்மைகளை, வல்லமையை, கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து அவர் நம்மை நடத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், ஆசீர்வதித்த போகிறார், பயன்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்னென்னைக்கும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 விஷயங்களுக்காகவும் இந்த 4 காரியங்களை மையமாய்க்கொண்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நாம் இமனமாய் கூடி வந்து ஜெபிக்கவும், தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை கிருபையாய் ஒவ்வொரு ஏறக்குறைய எனக்கு தெரிந்து தேவனுடைய பிள்ளைகளை ஏறக்குறைய 15-16 ஆண்டுகளாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை நமக்கு கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் அப்பாவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, உற்சாகமாய். இது தேவனுடைய கிருபை, இது கர்த்தருடைய கிருபை, இது தேவன் நம்மை வைத்த திட்டம், இது தேவன் நம்மை கொண்ட திட்டம். தேவ பிள்ளையே, நம்மை ஒரு கிராமத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு தேசத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, ஓ ஹalleluya, இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் பெயரை கொடுக்கும் போதே வெறும் துதியின் வாசல் ஊழியம் என்று கொடுக்கவில்லை, அகில உலக துதியின் வாசல் ஊழியம் என்கிற பெயரை கொடுத்த தேவன் இன்றைக்கு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் பெரிதான காரியங்களை அவர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். இந்த ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருடைய சமூகம் முன் செல்லும். கர்த்தர் நமக்கு முன்பதாக நடந்து போவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் தடைகளை நமக்கு முன்பதாக பின்னால தெரியாம புரியாம தெரிந்து தெரியாமல் இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய மனம் திரும்புதலை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் 2026ஆம் ஆண்டிலே நமக்கு அவர் தரப்போகிறார். Amen. Hallelujah. 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 இந்த வார்த்தைகளோட இன்னொரு வார்த்தை கூட இணைக்க முடியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். Hallelujah. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துமா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்தரா இன்றோடு முடிந்தது மகனே, இசைக்கு சித்தரா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகபோத் தொடங்கி விட்டதே உனக்கு, ரெகபோத். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரெகபோத் தொடங்கி விட்டதே. ஓ, சிரமத்தை பாராமல், கஷ்டங்களை பாராமல், பலவீனங்களை பாராமல், துன்பங்களை பாராமல், குடும்பத்தின் சூழ்நிலைகளை பாராமல், சரீரத்தின் வியாதிகளை பாராமல், கர்த்தருடைய தரிசனத்திற்கு இணங்கி கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தரிசனத்திற்கு இணங்கி எங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே, நீ பயப்பட தேவையில்லை. ஒரு ரெகோபோத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார், ஒரு விடுதலையை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார், தடைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார், நுகங்களை முறித்துக் கொண்டிருக்கிறார், ஜெயத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார், நன்மையை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ரெகோபோத் தொடங்கி விட்டதே, ரெகோபோத் தொடங்கி விட்டதே உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டதே. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரு பெரிய ஒரு விரிவாக்கத்தை வருகிற ஆண்டுல கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பங்களை கொடுக்க போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஒரு பெரிய ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஊழியத்தில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சபையில ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தொழிலில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். படிப்பில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சுக வாழ்வில் ஒரு பெரிய ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஓ ஹalleluya, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு
விரிவாக்கம், ஒரு பெரிய ஒரு விரிவாக்கத்தை என் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாய் உற்சாகமாய் சொல்லுங்களேன். பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னே நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் நீங்கள் யாரும் தவறாக சிந்திக்க கூடாது. மாம்சத்தின்படி இரத்தத்தின்படி சிந்தித்து பாவம் செஞ்சிடக்கூடாது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளை ஆண்டவர் நடந்து போக வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு நம்முடைய ஆண்டவர் நம்மளை சைக்கிள்ல போக வைக்கிறார். ஆமென். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நம்மளை டூ வீலர் தேவனுடைய பிள்ளைகளை பைக்ல போக வைக்கிறார். அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கார்ல போக வைக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போக வைக்கிறார். இப்படி நமக்கு எவ்வளவோ பெரிய முன்னேற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய படிப்பில, நம்முடைய வேலையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சந்ததிக்குரிய வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் அப்படி படிப்படியா அப்படியே என்ன செய்கிறார்னா முன்னேற்றத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் இருக்கிறவராகவே இருந்து நமக்கு முன்னே நம்மை உயர்த்த, நம்மை விடுவிக்க, நம்மை ரட்சிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை தப்புவிக்க, நம்மை பலப்படுத்த அவர் நமக்கு முன்பதாகவே நடந்து போகிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் நம்முடைய பெற்றோரை பார்த்து சொல்லுவோம், அம்மா அப்பா உங்களுக்கு வயது தாண்டி விட்டது, இனி நீங்க எங்க கூட டூ வீலர் வர முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். நீங்க இனி கார்ல கூட டிராவல் பண்ண முடியாது, நீங்க வீட்டில் தான் இருக்கணும். நீங்க ஃப்ளைட்லையும் டிராவல் பண்ண முடியாது, நீங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம பறந்துட்டு இருப்போம். நம்முடைய பாரண்டு வீட்டில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க நம்முடைய வீடுகளில் இருப்பாங்க. ஆனால் நம்ம பறந்துட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நமக்காக தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமைகள் இருந்தாலும், ஹல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்முடனே கூட இருந்து எல்லா நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதபடி காக்கிறதற்கு, நடத்துவதற்கு, தப்புவிப்பதற்கு, ஆதரிப்பதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, குணமாக்குவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, பயன்படுத்துவதற்கு, ஆமென், தடைகளை நீக்கி போடுவதற்கு நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா உற்சாகமா சொல்லுங்க. எல்லாமே ஃபாஸ்ட். எல்லாம் 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 ஃபுட் கூட ஃபாஸ்ட் ஃபுட் தான். ட்ரெஸ்ஸிங் கூட ஃபாஸ்ட் தான். எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஹலோ, எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நம்ம போகிற போக்கில அவர் போகிறவரோ வருகிறவரோ அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருந்து தேவனுடைய பிள்ளைகளே நம்மை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டை நம்மை நடத்தி, ஓ ஹல்லேலூயா, புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து, ஓ தீபா ரபா சம்தல ரபா நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஓ நல்ல மேய்ப்பராய், நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எந்தெந்த காரியங்களில இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய நித்தியத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எவ்வளவு நம் ஃபாஸ்டா போனாலும் ஒரு நாள் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நம்ம வந்துடுறோம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கவனிங்க. சென்னை பட்டணத்துல நம்ம புலிப்பணத்துல கூட, நம்முடைய சாமியார் மடத்துல கூட, நம்முடைய காட்டாத்திரையில கூட
அதிகாலையில் 5 மணிக்கே எழும்பி மக்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு 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 நாயை பிடித்து கொண்டு நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மக்கள் நடக்கிறாங்க. எதை பிடித்து கொண்டு சொல்லுங்க? ஒரு நாயை பிடித்து கொண்டு. நான் அநேக நேரங்கள் நினைப்பேன், இந்த நாயை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்த்தால் கூட பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பிளைட்ல பறந்த ஆட்கள்லாம், புல்லட்ல பறக்கிற ஆட்கள் எல்லாம் தேவ பிள்ளையே இப்ப என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாயை பிடித்து கொண்டு, இல்லைன்னா கடந்த நாட்களில் பார்த்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு ஐயா ஒரு கம்பை ஒரு நல்ல ஒரு கோலை கரத்தில் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான்னா அப்படி நடந்து போகிறார். சில பேர் டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து போகிறார். சில பேர் புருஷனும் மனைவியும் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போகிறார்கள். காலையிலும் இரவிலும் என்ன செய்கிறாங்கன்னா நடக்க எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாளிலே ஆவது, அந்த நாட்கள் எல்லாருக்கும் கிடைக்குமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நாளிலேயாவது நான் எப்படியெல்லாம் பறந்த மனிதன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். இப்போ நான் அதிகாலையிலே எழும்பி நடக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாளிலேயாவது இருக்கிறவராகவே இருந்து தேவனுடைய பிள்ளைகளே தடைகளை நீக்கி போடுகிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக நடந்து போகிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த நாளிலேயாவது, அப்படிப்பட்ட நாளிலாவது என் தேவன் எனக்கு முன்பதாகவே நடந்து போகிறவராய் இருந்து இருக்கிறார் என்கிற உண்மையை உணர்வீர்களேயானா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். கவனிங்கள், அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம். சட்டனா என்ன செய்யறோம்னா நமக்கு பிரேக் உண்டாகுது. ஏதாவது ஒரு விதத்துல பினான்சியல் ப்ராப்ளத்துல, தேவனுடைய பிள்ளைகளை ஹார்ட் பிரச்சனைங்கிற ப்ராப்ளத்துல ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய படிப்பு என்கிற விஷயத்துல, வேலை என்கிற விஷயத்துல, குடும்பத்தின் பின்னணியம் என்கிற விஷயத்துல அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருந்த நம்ம அப்படியே சட்டனா என்ன செஞ்சிரோம்னா தெய்வ பிள்ளைகளே ஸ்லோவாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. சுகர் என்கிற வியாதி, பிரஷர் என்கிற வியாதி, இல்லையா? ஹல்லேலூயா. இப்படி ஏதாவது ஒரு கோணத்துல அவ்வளவு வேகமாய் பறந்து கொண்டிருந்த உன்னை ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளே அப்படியே உனக்கு முன்பதாக நடந்து போகிற தேவன் ஏன் உன்னை திடீர்னு தெய்வ பிள்ளைகளே உன்னை நடந்து போக வைக்கிறார்? தெய்வ பிள்ளைகளை ஏன் அவ்வளவு ஃபாஸ்டா போன உன்னை ஸ்லோவாக வைக்கிறார் என்று சொன்னால், நீ இதுவரைக்கும் உலகத்தை பார்த்து 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 எங்கேயோ நீ ஃபாஸ்டா போயிட்டு இருந்த. உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் காரியங்களை பார்த்து 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 எங்கேயோ நரகாக்கினைக்கு நேராக, நரகத்திற்கு நேராக நீ ஃபாஸ்டா போய்கொண்டே இருந்த உன்னை ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளையே உனக்கு இப்பொழுது எதற்காக ஒரு தேவ பிள்ளைகளே ஒரு ஸ்லோவஸ ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால், இனியாவது உனக்கு முன்பதாக நடந்து போய் கொண்டிருக்கிற கர்த்தரை பார்த்து அவரை நீ பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. எனக்கு பினான்சியல் ப்ராப்ளம் வந்துட்டே என்று நீ தற்கொலை செய்து சாக வேண்டிய அவசியம் அல்ல. உனக்கு முன்னால கர்த்தர் இருக்கிறார், உனக்கு முன்னால தேவன் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவரை பார்த்து நடப்பாயானால் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்கி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் என் ஆண்டவர் உனக்கு செய்து முடிப்பார். நித்திய ராஜ்யத்தில் உன்னை சேர்க்கவும் செய்வார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம இப்போ இன்னைக்குள்ள மக்களுடைய ஓட்டு எப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உனக்கு முன்ன நடந்து போறேன்னு. இப்ப நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம்னா, ஆண்டவரை பின்னால விட்டு நம்ம முன்ன போக ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும்
பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. தேவ பிள்ளையே, இப்போ வேதம் சொல்கிறது பணாசை எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நாமே உயர்த்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம்னா எங்கேயோ போயிட்டோம். ஹல்லேலூயா. பணாசை நிமித்தமாய், பொருளாசை நிமித்தமாய் நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ட்ராக்கை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம். ஹலோ, சத்தமாய், உற்சாகமாய், பலமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரோட சொல்லுமாப்பா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. எல்லாரோட உண்மை சொல்லுமாப்பா, உம்மாலே எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலே எனக்கு நிம்மதி. எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லப்பா, உம்மாலே எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலே எனக்கு நிம்மதி இல்லை, நீரே வழி, நீரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரோடு, நமக்கும் ஆண்டவரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீரே. ஆமென்ப்பா, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோது கைவிட மாட்டீர். ஓ, நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், இயேசுவே, ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர், நான் நம்பும் மனிதர் பாதி வழியில விட்டுட்டு போகலாம். உன் மனைவி உன்னை பாதி வழியில விட்டுட்டு போகலாம், உன் புருஷன் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போகலாம், உன் பிள்ளைகள் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போகலாம். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய உறவுகள் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போகலாம், நண்பர்கள் பாதி வழியில விட்டுட்டு போகலாம். ஓ, நீ நம்பின காரியங்கள் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போகலாம். நீரே வழி, நீரே. சொல்லுங்கப்பா, நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை, நீ குழம்ப தேவையில்லை. ஆமென். நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. உம்மாலே எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலே எனக்கு நிம்மதி இல்லை. அப்பா, உம்மாலே இயேசுவே, ஜீசஸ், உம்மாலே எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், ஆமென், நீரே ஜீவன் இயேசுயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஓ, நானே வழி, உனக்கு நானே. ஓ தேவ பிள்ளையே, நீ அழாதே, நீ அழாதே, நீ அழாதே, நீ புலம்பாதே, நீ வேதனைப்படாதே, நீ துக்கம்
பயப்படாதே. ஓ ஹalleluya. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் எப்படி வாழ்வேன் என்று நீ புலம்ப வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். இன்னைக்கு என் ஆண்டவர் உன் அருகில் உனக்குள்ள வருகிறார். ஓ உன் இருதயத்தை கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. தேவ பிரசன்னம் இப்பொழுது உன் சரீரத்தை மூடுகிறது, உன் குடும்பத்தை மூடுகிறது. அம்மே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப தேவ பிள்ளையே, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டோம். இந்த ஃபாஸ்டா போனதுனால நமக்குள்ள உண்டானது என்னன்னா, நிறைய தோல்விகள், நிறைய துக்கங்கள், நிறைய வியாதிகள், நிறைய பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்லுங்க பாத்தீங்களா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லப்பா, நான் தான் உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவரை நம்ம மறந்துட்டோம், நம்ம போயிட்டோம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நம்ம அறியாம புரியாம அறிந்தும் விசுவாசிக்காம ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டோம். இன்னைக்கு அடிமேல் அடிபட்டு இடிமேல் இடிபட்டு தேவ பிள்ளை விழுந்து நொறுங்கி சுக்கு நூறாகி. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி சொல்லனா, உங்க ஆம்ஸ் எல்லாம் போய், உங்க பார்வை கூட கெட்டு போய், தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளே எல்லா பலனும் இழந்து, ஹலோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, எவ்வளவு பலசாலிகளாய் நம்ம இருந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர், நான் தான்ப்பா நித்திய ஜீவனுக்குரிய வழி, நான் தான்ப்பா உனக்கு சமாதானத்திற்குரிய வழி என்பதை உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கும்படி, உணர வைக்கும்படி தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா? எப்படி உட்கார வச்சிருக்க தெரியுமா? ஹலோ, எப்படி உட்கார வச்சு தெரியுமா? புரியுதா? தட்டு தர வேண்டிய இடத்துல தட்டு தந்து, அடி தர வேண்டிய இடத்துல அடி தந்து. சொல்றது விளங்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி போகும்போது கோலை இப்படி நீட்டி, ஹல்லேலூயா, நீங்க இப்படி போகும்போது இப்படி நீட்டி. ஸ்தோத்திரம். இப்ப எங்க கொண்டு உட்கார வைத்திருக்கிறாரா? அவருடைய பிரசன்னத்திற்குள்ள உட்கார வைத்திருக்கிறார், அவருடைய மகிமைக்குள்ள உட்கார வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தைக்குள்ள உட்கார வைத்திருக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்ய உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மனிதர்களோடு, ஓ தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துக்கு இணங்கி கர்த்தருடைய படியிலே ஈடுபடுவதற்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஹல்லேலூயா கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் உற்சாகமாய் சொல்லுங்க. இனி நீ பயப்பட தேவையில்லை, இனி நீ கவலைப்பட தேவையில்லை. இனி ஒரே ஒரு காரியம் நமக்கு வேணும், இயேசுவுக்கு பின்னால தானா நான் போயிட்டு இருக்கிறேங்கிற கவனம் மட்டும் நமக்கு வேணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளாக தானா, கர்த்தருடைய வசனத்தின்படி தானா நான் போயிட்டு இருக்கிறேனா இல்லையா என்கிற உண்மையை சரியா பார்த்து நீங்க கவனமா, கவனமா இயேசுவுக்கு பின்னால நீங்க நடந்தா மட்டும் போதும். தேவ பிள்ளையே, இந்த உலகமே சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் தேவ பிள்ளையே, ஒருவனை நிற்க முடியாது, ஒரு வல்லமை நிற்க முடியாது, ஒரு மந்திரவாதம் நிற்க முடியாது, ஒரு பில்லி சூனியம் நிற்க முடியாது, ஒரு அதிகாரம் நிற்க முடியாது, ஒரு துரைத்தனம் நிற்க முடியாது, ஒரு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியோ ஓ ஹல்லேலூயா குறுக்கே நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் முன்னா சொல்றனால. ஆமென், ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை விட்டுட்டு நம்ம முன்ன போனோம், அதனால எல்லா தடைகள், எல்லா பிரச்சனை, எல்லா பிசாசு, ஹலோ சொல்றது விளங்குதா, எல்லாத்தையும் எதிர்கொண்டு 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 சோர்ந்து தளர்ந்து பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு பிரச்சனை அது இதுன்னு சந்திச்சு சந்திச்சு போதுங்க சாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுல இப்ப நம்ம பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டுல. ஹல்லேலூயா. அதுவும் தெய்வ பிள்ளைகளே சொல்றது புரியுதா? அந்த அளவுக்கு போயிருக்கு. காரணம் என்னன்னா,
நம்ம தான் நம்ம ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு நம்ம ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிட்டோம். இதனால தான் பிரச்சனை. அப்ப 2026ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா, தெய்வ பிள்ளையே, ஒரு குழந்தை எப்படி தெய்வ பிள்ளைகளே ஒரு தவண்டு ஒரு தாயின் தகப்பனுடைய கரத்தை பிடித்து கொண்டு தெய்வ பிள்ளைகளே நடந்து போகுமோ, இதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விபத்தும் உனக்கு நேரிடாது, ஒரு ஆபத்தும் உனக்கு நேரிடாது. நீ எந்த வழியிலும் சிக்கிக் கொள்ளவே முடியாது. நீ விசுவாசி தேவ பிள்ளையே. ஆமென், ஆமென், ஆமென். இவனை போனா பாவம் என்ன பிடிச்சிருமோ, உன்னை பிடிக்காது. என கர்த்தர் உனக்கு முன்னால போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தின் பலவான் என்னை மேற்கொள்வானோ, மேற்கொள்ள மாட்டான். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மந்திரவாதம் என்னை மேற்கொள்ள முடியாது. அதிகாரங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆளுகைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு முன்னாக நடந்து போகிறார். நாம் அவருக்கு பின்னாலே இனி போக போறோம். ஆமென், சொல்லலாமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. சந்தோஷம் விசுவாசி கரங்களை தட்டி. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நானவராலையோ எனக்குள்ளே இயேசு. எல்லாரும் சொல்லுவாமே, நானவராலையோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். எல்லாரும் சொல்ல, கர்த்தருடைய காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புதிய போது என் வாயில் இருக்கும். எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனைகள், இன்னல்கள், இடர்கள் எதுவும் இருக்காது. எல்லாரும் விசுவாசத்தோடு, இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். மறுபடியும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமென். வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். மறுபடியும் சொல்லுவாமே, வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். எல்லா ஆவியினரும் நம்பி சொல்லுவோம், வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். ஆமென். வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் தடைகள் விலகுகிறது. ஆமென். வெற்றிவேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நானவராலையோ எனக்குள்ளே இயேசு. எல்லாரும் சொல்லுவாங்க, நானவராலையோ எனக்குள்ளே இயேசு. நானவராலையோ ஆமென். எனக்குள்ளே இயேசு. வெற்றிவேந்தரின் இயேசு
இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. ஆமென். வெற்றி வேந்தனில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வெற்றி வேந்தனில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. மறுபடியும் நான் அவராலையோ எனக்குள்ளோ சாத்தானுக்கு நடுக்கம் உண்டாகிறது, சத்துருவின் கூட்டங்களுக்கு நடுக்கம் உண்டாகிறது. தேவ பிள்ளை, உனக்குள்ள ஒரு பெரிய கம்பீரத்தை, ஒரு மனமகிழ்ச்சியை, ஒரு விடுதலையை கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப நம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்குள்ள விடுதலையை கட்டளையிடுகிறார். ஊற்றிலும் ஜெயம் பெறு. நானவராலையோ நானவராலையோ சொல்லுவோம். எனக்குள்ளே இயேசு நானவராலையோ, எனக்குள்ளே இயேசு நானவராலையோ, எனக்குள்ளே இயேசு. வெற்றி வேந்தரில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தரில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. தோல்வி இல்லை நமக்கே, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கே, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாடினே இன்றாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டே, அல்லேலூயா. தோல்வி இல்லை. தோல்விகள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. ஓ ஈகாரவா தீவானவா. தோல்விக்கு மேல தோல்வி, தோல்விக்கு மேல தோல்வி, இழப்புக்கு மேல இழப்பு, நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை அடைய பண்ணி கொண்டிருக்கிறது. கட்டுகள் உடைகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, பாவங்கள் உடைகிறது, பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், பிசாசின் மந்திரங்கள், சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை என் தேவனுடைய கர்த்தர் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார். ஆமென். ஓ ராகாரவா உடாரவா சங்கரவா. ஓ ஜீசஸ். ஹalleluya. தோல்வி இல்லை. ஆமென். ஹalleluya. வெற்றி உண்டு. ஹalleluya. தோல்வி இல்லை. ஹalleluya. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாடினே இந்தியாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இந்தியாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஆமென். ஹalleluya. 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 நம்முடைய தேவன் முடிவு பரியந்த நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். மோசே என்கிற தேவனுடைய மனித தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை கானானுக்கு நேராக அழைத்து தேவனால் கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், முதல்ல அவர்கள் சந்தித்தது என்னன்னா, ஒரு மகா பெரிய செங்கடலை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுடைய பிரயாணத்திற்கு எது தடையாக நிற்கிறதுன்னா, இயற்கை தடையாக நிற்கிறது. ஹலோ, எது தடையா நிற்கிறது சொல்லுங்க? செங்கடல். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆறா இன்னைக்கு பாருங்க, ஆற்றை கூட என்ன செய்கிறாங்கன்னா, தெய்வ பிள்ளைங்க ஆற்றுக்கு மேல கூட பாலத்தை போட்டு ரோட உண்டாக்கிறாங்க. குளத்தை கூட நிரப்பி என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டை கட்டிடுறாங்க. ஹல்லேலூயா. என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தெய்வ பிள்ளைகளே, கடலை தாண்டி போகணும். எப்படி போகிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பிள்ளைகளை எந்த வழியும் இல்லை, எந்த சூழ்நிலையும் இல்லை. அப்போ மிகப்பெரிய செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக நிற்கும் போது என் ஆண்டவர் வார்த்தை ஆகிய கோலை மோசே இடத்துல கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதை கொடுத்திருந்த? வார்த்தை ஆகிய
கோலை, அதிகாரம் என்கிற கோலை ஆண்டவர் தம்முடைய மனிதனத்தில் தன்னுடைய தாசனத்தில் கொடுத்திருந்தார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் பயன்படுத்த சொன்ன நேரத்தில் பயன்படுத்தின போது செங்கடல் ரெண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டதை கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ சூழ்நிலையை பார்க்காதே, நீ தடைகளை பார்க்காதே, நீ சந்தர்ப்பத்தை பார்க்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பாரு. வார்த்தையும் அதிகாரத்தையும் பார்த்தா போதாது, இந்த வார்த்தையும் அதிகாரத்தையும் கொடுத்த தேவனை நீ பார்ப்பாயானால், தேவ பிள்ளையே, அவர் என்ன சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று உனக்கு அவர் போதிப்பார். அவர் சொல்லுகிறபடி நீ செய்யும் போது செங்கடல் உனக்கு வழி விடுகிறதாய் இருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவாயாக. ஆமென். தெய்வ பிள்ளைகள், 2025 ஆண்டு வரைக்கும் நீ செங்கடலை பார்த்து பயந்துட்டு இருக்கலாம். இனி நீ பயப்படக்கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்து. ஆமென். வார்த்தையை பயன்படுத்து. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பாரு. தடைகள் ரெண்டாய் உடைக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். மனுஷனை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, செங்கடலை அல்ல, சத்துருக்களை அல்ல, பிசாசை அல்ல, மந்திரவாதத்தை அல்ல, அதிகாரங்களை அல்ல, சட்டதிட்டங்களை அல்ல. ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya. நம்முடைய நாவில கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வசனம் என்கிற பட்டயத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஆமென். வார்த்தையாகிய கோலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இவைகளை நம்ம ஆண்டவர்ட்ட வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறோம், செங்கடலை பார்த்துட்டு இருக்கிறோம், யோர்தானை பார்த்துட்டு இருக்கிறோம், எரிகோவை பார்த்துட்டு இருக்கோம், பயந்துட்டு இருக்கிறோம், கலங்கிட்டு இருக்கிறோம், புலம்பிட்டு இருக்கிறோம். நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உனக்கு முன்னால கடந்து போகிற கர்த்தரை பாரு. எல்லாம் மாறும். எல்லா சூழ்நிலையும் மாறும். எல்லா பிரச்சனையும் மாறும். எல்லா தடைகளும் மாறும். எல்லா போராட்டமும் மாறும். ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. அன்னாளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கர்ப்ப பிறப்பு இல்லாதிருந்தது, புத்திர சுவிகாரம் இல்லாதிருந்தது. அவள் யாரை பார்த்தாள் என்றால், தன்னுடைய புருஷனையே பார்த்துட்டு இருந்தா. ஹalleluya. புருஷனை பார்த்து ஏங்கிட்டே இருந்தா. இரண்டாவது ஸ்தோத்திரம், இன்னும் சொல்ல போனா அவளுடைய சக்கலத்தையும் அவளுடைய வார்த்தைகளையும் நினைச்சு 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 அழுது அழுது புலம்பி புலம்பி, நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த அன்னாள் புருஷன்ட்ட அடிக்கடி என்ன போட்டிருப்பான, சண்டை போட்டிருப்பான். ஹலோ ஹலோ. தாயிட்ட சண்டை போட்டிருப்பா, தகப்பன்ட்ட சண்டை போட்டிருப்பா. ஹalleluya ஹalleluya. தன்னை தானே அவள் தானே பைத்தியமா கூட மாறி இருப்பா. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பைத்தியம்னா புலம்பிட்டே இருந்திருப்பா, கலங்கிட்டே இருந்திருப்பா, தன்னை தானே மார்பில் அடிச்சுட்டே இருந்திருப்பா, தன் தலையில அடிச்சுட்டே இருந்திருப்பா, என்னென்னமா பண்ணி பார்த்தா. தெய்வ பிள்ளையே, அவளுக்கு பதில் வரல. அவள் எப்போது தெய்வ பிள்ளைகளை புருஷனையும் சக்களத்தையும் சூழ்நிலையும் தன்னுடைய நிலைமையும் பார்ப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி பார்த்தாளோ, அப்பொழுது தேவ பிள்ளையே வார்த்தை வந்தது, வல்லமை புறப்பட்டது, சாமுவேலை பெற்றெடுத்தாள். இங்க இருக்கிற சிலமே நீங்கள் சாமுவேலை பெற்றெடுக்க போகிறீர்கள். சாமுவேலை பெற்றெடுக்க போறீங்க. தீர்க்கதரிசிகளை பெற்றெடுக்க போகிறீங்க. அந்த தீர்க்கதரிசியை பெற்றெடுப்பதற்காக தான் இவ்வளவு கால தாமதம். அந்த பலன் இப்பொழுது உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறார். ஆமென். ஹalleluya. இப்ப சொல்லாமா, இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. பலுகி பெருகிடுவா தேசத்தில், பலுகி பெருகிடுவா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை, ஆமே
நாள்தோறும் காட்டுவே பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே பயப்படாதே. ஆமென். அன்னாளுடைய வாழ்க்கையில அவ சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் புருஷன் சண்டை போட்டு இருக்கிற வரைக்கும் சக்கலத்தின் வார்த்தையை நினைச்சு அழுது புலம்பி ஹலோ அவளை பார்த்து எரிச்சல் அடைந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் அவளால சாமுவேலை காணவே முடியல, கர்ப்பவதி ஆகவே முடியல. தேவ பிள்ளையே, எப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு சுற்றிலும் இருக்கிற யாரையும் பாராதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தாளோ, அப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை அவளை தொட்டதே. எஸ், right now ஒரு தேவ வல்லமை உன்னை தொடுகிறது, ஒரு தேவ அபிஷேகம் உன்னை தொடுகிறது. நுகங்களை முறிக்கிற வல்லமை, தடைகளை உடைக்கிற ஆவியானவர் இப்பொழுது உனக்குள்ள இறங்கி தடைகளை உடைக்கிறார். நன்றி, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயுவின் மூலமாக எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 19 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தேவ பிள்ளைகளே, மரியாளுக்குள்ளே தேவன் பரிசுத்தாவியினாலே தேவகுமாரனை அவளுடைய வயிற்றில், அவளுடைய கர்ப்பத்தில் கர்த்தர் வச்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. இதை யோசேப்பு கேள்விப்பட்ட உடனே ரகசியமா இந்த மரியாளை தள்ளி விடுறதுக்கு ஆலோசனை பண்றாரு. ஹலோ, யார் உற்பத்தி ஆகியிருக்கிறது? ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் யோசேப்புக்கு நம்ம பாசையில 5-3 மறந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் எப்படி என் குடும்பத்தில் தலை காட்டுவேன்? நான் எப்படி தேசத்தில் தலை காட்டுவேன்? எப்படி நண்பர்கள் மத்தியில் தலை காட்டுவேன்? நான் யாருக்கு என்ன பதில் சொல்வேன்? ரொம்ப குழம்பி போயிட்டாரு. தேவ பிள்ளையே, யோசேப்புக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தின கர்த்தர் உன்னுடைய புருஷனுக்கும் கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். உன்னுடைய புருஷனுக்கும் கர்த்தர் தரிசனமாவார். உன்னுடைய புருஷனிடத்திலும் கர்த்தர் பேசுவார். உன்னுடைய மனைவியிடத்தில் கர்த்தர் பேசுவார். உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் பேசுவார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே உருவாக வேண்டும் என்பதற்காக தம்முடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய், அவருடைய சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய், அவருடைய நாமத்தை நீ ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய், தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை கேள்விக்குறியாக மாறி இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, கேள்விக்குறி அல்லப்பா, உன் வாழ்க்கைக்கு இனிதான் ரட்சிப்பே இருக்குது, இனிதான் மேன்மையே இருக்குது, இனிதான் ஆசீர்வாதமே இருக்குது. இப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? இந்த இயேசுவை பூமியில் வெளிப்படுத்துவதற்கு யோசேப்பையும் கர்த்தர் பக்குவப்படுத்தி விட்டார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை கொண்டு ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, நானும் என் வீட்டாரும் வந்தோம் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை உன்னுடைய குடும்பத்தில் நிறைவேற போகிறது. அதற்கு விரோதமான தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறார். ஜீசஸ் நேம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தெய்வம் இயேசுவை இந்த பூமியில் மரியாள் கர்ப்பம் தரித்ததினால, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வந்ததினால, இயேசுவின் நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டதினால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதால, உன் வாழ்க்கையில என்ன நெருக்கம் வந்தாலும், யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும், யார் உன்னை பரியாசம் பண்ணாலும், யார் உன்னை ரகசியமா தேவ பிள்ளை தள்ளி போற நினைச்சாலும் அது நடக்காது, அது நடக்காது. ஒரு குடும்பம் ஒன்றாகும், பிரிந்திருக்கிற குடும்பம் ஒன்றாகும், பிரிக்கப்பட்டிருக்கிற குடும்பம் ஒன்றாகும். ஓ இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாய், ஓ தபா லபா, வந்த பிரச்சனைகள், வந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையை தந்து இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க, இந்த தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு சொல்ல, என் தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திற்கு காண்பிக்க, தேவனுடைய
மகத்துவங்களை, தேவனுடைய சுபாவங்களை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபையை உன்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நீங்க தேவனுக்கு மகிமையான சாட்சிகளா இருக்க போகிறீங்க. நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அதற்கு விரோதமான தடைகளை அன்றைக்கு ஒரு மரியாதை விட்டு நீக்கிற கர்த்தர், ஒரு யோசேப்புக்குள்ள இருந்து நீக்கிற கர்த்தர், யோசேப்புக்குள்ள வெட்கத்தை மாற்றின கர்த்தர், பயத்தை மாற்றின கர்த்தர், குழப்பத்தை மாற்றின கர்த்தர் உன்னுடைய புருஷனுக்குள் இருந்து, உன்னுடைய மனைவிக்குள் இருந்து, உன்னுடைய பிள்ளைகளுக்குள் இருந்து, உன்னுடைய உடன்பிறப்புகளுக்குள் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்காத. ஒரு மரியாதை போல, ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை போல சொல்லுங்க? ஒரு மரியாதை போல இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவத்தை அல்ல. தெய்வப்பிள்ளை நல்ல கவனிக்கணும், கொஞ்சம் கவனிங்க, யாரும் தவறாய் புரிந்திடக்கூடாது. ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. விஜய் ஸ்டைலை வெளிப்படுத்துவதற்கு ஒன்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஹலோ, புரியுதா? சினிமா ஸ்டாரை வெளிப்படுத்துவதற்கு ஒன்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. புரியுதா? ஹலோ தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்காவில் இருக்கிறதான நாகரிகத்தை இந்தியாவில் ஒன்னை கொண்டு வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. தேவ பிள்ளையே கவனித்துக் கொள்ளணும். உன்னுடைய மாம்சத்தின் ஆசைகளை, இச்சைகளை எல்லாவற்றையும் நிறைய பேருக்கு காண்பிப்பதற்காய் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக கர்த்தருடைய வரங்களை, கர்த்தருடைய கனிகளை, கர்த்தருடைய கிருபைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்லறைக்கல் சிலை இருக்கிற அத்தனை இனத்தையும் நான் லட்சங்களை கொடுத்து வாங்கி தலையிலிருந்து கால் வரைக்கும் போட்டு கல்லறைக்கல் ஜூவலரினா இப்படித்தான் இருக்கும் என்கிறத ஒன்னை கொண்டு வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஹலோ, பத்மநாபபுரம் கோட்டை இப்படித்தான் இருக்கும் என்பதை உன்னை கொண்டு வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதை வெளிப்படுத்துறதுனால பொறாமையும், எரிச்சலும், கொலைபாதகங்களும், சண்டைகளும், பிரச்சனைகளும், வீம்புகளும், வாக்குவாதங்கள் தான் பெருகி கொண்டிருக்கிறது. மாறாக சண்டைகளையும், சமாதானக்கேடுகளையும், பொறாமைகளையும், எரிச்சல்களையும், களவுகளையும், கொலைகளையும் மாற்றி போடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய கிருபையை உன்னை கொண்டு வெளிப்படுத்துவதற்கே கர்த்தர் உன்னையும் என்னையும் ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, அவரை பிரதிபலிப்பதற்கும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஆக தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் அதை பாருங்க, ஒரு மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல, ஒரு யோசேப்பு தன்னை அர்ப்பணித்தது போல வெட்கத்தை மறந்து சமுதாயம், ஊரு, குடும்பம் எத்தையும் பார்க்கல, ஆண்டவரை மட்டும் பார்த்தார். யோசேப்பு மரியாளும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பார்த்தார்கள். இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டதனால இன்னைக்கு உலகம் முழுவதற்கு ரட்சிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்திற்கு வெளிப்படலனா இன்னைக்கு உலகமே இல்லை. ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ரட்சகரே, வலது கரத்தை உயர்த்தி, இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுவோம், ரட்சகரே, இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. ஆமென், ஆமென். போன வாரத்துல ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால். என்னன்னா, என்னோட சர்ச்சில் ஒரு பிலீவர்
ரொம்ப பாதிக்கப்பட்ட பலவீனப்பட்டதா பெலிவர் என் இதில் தபார்னு ஒரு பாரம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவரே வாக்குத்தத்த கூடுகை இருக்கிறதே அப்படின்னு போதும். அதாவது அவங்க ஸ்தோத்திரம் எத்தனையோ விஷயங்களுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சடன்லியா ஒரு நாள் கூட நான் அவங்க வீட்டில் போனது எனக்கு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு அத்த செகண்ட் அவங்க வீட்டில் போய் நின்று ஜெபிக்க வச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் சாட்சியாய், உயிருள்ள சாட்சியை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நேற்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஸ்தோத்திரம் நான் பாருங்க, ஒரு நம்முடைய ஸ்தோத்திரம் வியாதியாக இருக்கிறவரை நான் பார்க்கிறதுக்காக, நான் 2 பேரை பார்க்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக நேற்றைக்கு இரவு நான் கடந்து போனேன். ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போதே எங்க வீட்டில இருந்து போன் கால் வருது. அம்மா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. இந்த மாதிரி ஒரு அது சுகலைன்னு சொல்லுவாங்க, நெஞ்சுவலின்னு சொல்லுவாங்க, முடியலைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாதிரியா இருக்க அந்த வார்த்தையை கேட்டோன்னு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நடுக்கம் உண்டானது. ஆனால் ஆவியானவர் சொன்னாரு, நீ இங்க எதுக்கு வந்தியோ அந்த காரியத்தை நிதானமா செஞ்சு முடிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அப்ப நினைச்சேன், ஆண்டவரே நாளைக்கு வாக்குத்தத்த கூட இருக்குது, தடை வந்துருமோ. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தேவ பிள்ளையை தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணமாக உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஓ கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அவர்களையும் இந்த இடத்துல வந்திருந்து ஜெபிக்கிறதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல போன வியாழக்கிழமை தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க. இரவு மிட் நைட்ல நான் ஒரு சகோதரர் பலவீனப்படுறது நிமித்தமா இரவு மிட் நைட்ல அவங்க வீட்டில் போய் நிற்க வேண்டியதாயிடுச்சு. அப்பவும் நினைக்கிறேன், ஏசப்பா வாக்குத்தத்த கூடுகை இருக்கிறது. இந்த சகோதரன் இவ்வளவு பாதிக்கப்பட்டு விட்டாரே ஆண்டவரே, இவர் மருத்துவமனையா என்ன ஆண்டவரே அப்படின்னு மிகவும் வியாகுலப்பட்டேன். ரொம்ப 2-3 நாட்களாக மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனை. தெய்வ பிள்ளையே, நேற்றைய தினத்துல தேவனுடைய பிள்ளைகளை டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு இந்த கூடுகையில வந்து உட்கார்வதற்கு ஆண்டவர் அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம். இப்படியாக தடைகளை உடைக்கிற ஆண்டவர் தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நமக்கு முன்பதாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்பதாகவே என் ஆண்டவர் தடைகளை நீக்கி கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டிலே ஓ ரிஷகதரபா தியாலதரமதரபா எல்லா தடைகளை உடைத்து ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகளை உடைக்க கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். தடைகளை உடைக்க கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். தடைகளை மாற்ற கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். ரட்சிப்பிற்கு விரோதமாக, சமாதானத்திற்கு விரோதமாக, சுவிசேஷத்திற்கு விரோதமாக, கர்த்தருடைய பணிகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு விரோதமாக என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் ஒவ்வொன்றாக என் ஆண்டவர் உடைக்க ஆரம்பித்து விட்டார். தேவ பிள்ளையே, தடையை பார்க்காதே, சூழ்நிலையை பார்க்காதே, அதிகாரத்தை பார்க்காதே, மனிதர்களை பார்க்காதே, கர்த்தரை உன் கையில் அதிகாரம் இருக்கிறது, உன் கையில வார்த்தை இருக்குது, உன் நாவில் அதிகாரம் இருக்கிறது, உன் கையில அதிகாரம் இருக்கிறது, உன் கையில வார்த்தை இருக்கிறது, உன் நாவில வார்த்தை இருக்கிறது. எடுத்து பயன்படுத்து. மோசே சரியாய் பயன்படுத்தினார். செங்கடல் 2ஆய் பிளந்தது, எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. ஓ ஹல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு போனது, பார்வோரின் சேனை செங்கடலுக்குள் மாண்டு போனது. அதே தேவனுடைய ஆவியானவர் ஓ ஹல்லேலூயா இந்த நாளில் இருந்து தேவன் பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்று நம் இயேசு உடை தெரியுமா? சொல்லலாமா? சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம் இயேசு உடை தெரியுமா? ஆவியானவர் உனக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பாமே, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து எல்லாரும் பாவை பார்த்து தேவனை பார்த்து சொல்லுங்க. உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன்
வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரியுமா? மந்திர சூனியம் செய்வினை தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். சொல்லுவோம், விசுவாசம் எனக்குள் இருந்தால் போதாமே, தேவ மகிமையை கண்டிடுவேன். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமென். அற்புதங்கள் இன்னும் நடக்குது அப்பா. ஏசப்பா, உங்க நாமத்தில் ஆமென். அதிசயங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லா பேய்கள் ஓடுதே, நோய்கள் தீருதே, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக இயேசுவே, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. மரியாள் தேவப்பிள்ளை அன்னாள் எப்பொழுது தேவனை நோக்கி பார்த்தாலோ அற்புதம் நடந்தது. ஆமென். யோசேப்பு மரியாளும் தேவனுடைய வார்த்தைகளை எப்போது பார்த்தார்களோ வெட்கத்தை மறந்து விட்டார்கள், சூழ்நிலைகளை மறந்து விட்டார்கள், சுத்திவேஷனை மறந்து விட்டார்கள். அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மோசே எப்பொழுது தேவனை பார்க்க ஆரம்பித்தாரோ, தேவன் கொடுத்த அதிகாரத்தை வார்த்தையை எப்பொழுது பயன்படுத்த ஆரம்பித்தாரோ, செங்கடல் இரண்டாய் பிளந்தது, யோர்தான் பின்னிட்டு போனது, எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது, பார்வோரின் சேனை செங்கடல்ல மாண்டது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு மூலமாக எழுதப்பட்ட சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்திற்காக என்ன பண்றாருன்னா யோவான் ஸ்நாபகத்துல போய் நிற்கிறார். ஹலோ, எதற்காக சொல்லுங்க? ஞானஸ்நானத்திற்காக போய் நிற்கிறார். யோவான் ஸ்நாபகன், நான் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளதா இருக்க, ஹல்லேலூயா, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறார். ஹலோ ஹலோ தேவ பிள்ளையே, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு யோவான் ஸ்நாபகனுடைய வார்த்தைகள் தடையாயிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தடை மாறினது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானத்தை எடுத்து நீதியை நிறைவேற்றுவதற்கு தடையாயிருந்ததானால் உங்களுக்கும் எனக்கும் அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு அநேக பேர் தடை செய்வார்கள். ஹலோ, அநேக தடைகள் காணப்படலாம். தடைகளை பொருட்படுத்தாதீங்க, தேவனுடைய வார்த்தையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டுல நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஊழியத்தில் கூட ஸ்தோத்திரம், வருகிற 1ஆம் தேதி தேவனுடைய பிள்ளைகளே ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கூடுகை முடிந்து கூட நீங்கள் உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறீர்கள் ஆனால், ஆண்டவருக்காக வாழ்வீர்களே ஆனால், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவேன் என்று தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்களுடைய பெயர்களை இங்கே கொடுத்து கொண்டு போங்கள். 1ஆம் தேதி 10:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் ஆலயத்திற்குள் வாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. ஆமே. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருக்கும்போது இப்படி ஒரு யோர்தானை பார்க்கவில்லை, இப்படி ஒரு செங்கடலை பார்க்கவில்லை, இப்படி ஒரு எரிகோவை பார்க்கவில்லை. பார்த்திருந்தா, தெரிஞ்சிருந்தா, இதுதான் வழின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாகவே அந்த ஜனங்கள் மோசைக்கு பின்னால வந்திருக்கவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா என் தேவனுக்கு முன்பதாக இந்த தடைகள் ஒன்றும் செய்யாது, இந்த தடைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தடைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகிறதா இருக்கிறது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தடையை பொறுத்தா நினைச்சாதான் தடை நிற்கும். கத்தரை பொருட்டாய், கத்துடைய வார்த்தையை பொருட்டாய் நினைத்தால் தடைகள் ஆட்டோமேட்டிக்கலாய் அப்பாவுடைய வல்லமையினாலே மாறி போகிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மத்தியில் ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணிக்க கத்தர் என்னிடத்துல நானும் அர்ப்பணிக்கல, ஆண்டவர் என்ற சொன்னபோது நான் சொன்னேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. நான் ஆண்டோட சொன்னேன், நான் வேலை செஞ்சு உங்க ஊழியத்துக்கு நிறைய வேணா கொடுக்குறேன், இந்த ஊழியத்திற்கு நான் வரல, ஊழியம் செய்வேன். ஆனா தெய்வ பிள்ளை ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரை யாருடைய கையை எதிர்பார்த்து நான் ஊழியம் செய்யவே மாட்டேன், நான் வேலை செஞ்சுதான் ஊழியம். இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, இல்லை நீ ஒப்பு கொடுத்தே ஆகணும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த ஊழியத்திற்கு நான் கடந்து வருவதற்கு முன்பதாக எவ்வளவோ தடைகள் இருந்தது. தடைகளை பார்த்திருந்தேன், ஆனால் என்னைக்கும் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போயிருக்க வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கத்தரை பார்த்ததால எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு உங்க முன்னிலையில ஒரு கர்த்தருடைய தாசனாய், ஒரு கர்த்தருடைய மனிதனாய் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறதற்கு, இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை உங்க முன்னால் நிறுத்தியிருக்கிறாரா? உங்களையும் அநேகருக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் நிறுத்த போகிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. தடைகளை பார்க்காதீங்க. நல்ல கவனிங்க. யோவான் ஸ்நாபகன் என்ன சொன்னார் இயேசுவை பார்த்து? நான் உம்மிடத்தில் வர நீர் என்னிடத்தில் வரலாமா? ஓ, ஆண்டவருடைய அந்தஸ்தை கொஞ்சம் யோவான் ஸ்நாபகன் அப்படி தூக்கி விட்டது போல இருந்துச்சு. நீர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு யாராவது நம்மளை சொன்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கலா நினைச்சதுன்னா மெழுகு போல உருகிடுவோம். ஹலோ, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, உன்னை பார்த்து யாராவது சொன்ன போதும், நீ அழகா இருக்கிறேன்னு சொன்ன போதும், அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? எருமை, கழுத, அப்படி இப்படி அம்மா சொல்லும். அண்ணன் என்ன சொல்லுவான்? 1008 பட்ட பேரு. தெருவில் போற ஒரு பையன் சொன்னா, நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னு அப்படின்னு உருகி அவன் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா.
ஆண்டவர் இயேசுவிட்ட இந்த உருட்டல் இந்த மறுட்டல் ஒன்றும் எடுபடாது. இயேசுவால் பிறந்த உனக்குள்ளேயும் அந்த அந்த அப்படிப்பட்ட உருட்டு பெரட்டு எதுவுமே உனக்குள்ள எடுபடக்கூடாது. இது சாத்தானுடைய தந்திரம், இது சாத்தானுடைய திட்டம், இது சாத்தானுடைய யோசனை. இது தேவனிடத்தில் வந்த வார்த்தை அல்ல, இது சத்துருவினிடத்தில் வந்த வார்த்தை என்பதை லிசன் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் சீசர்கள் இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? நீர் சிலுவையில் அறையப்படலாமா? நீர் காட்டி கொடுக்கப்படலாமா? அப்பாலே போ சாத்தானே. ஹலோ, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா உற்சாகமாய் சொல்லுங்க. எனக்கு திருமணம் முடிஞ்ச புதுசுல ஸ்தோத்திரம் வெளி மாவட்டத்திற்கு நாங்கள் குடும்பமாக ஊழியத்துக்கு வேண்டிய ஒரு ஆண்டவர் வழியை திறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அம்மா சொன்னாங்க, அவளை வீட்டில் விட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா என்ன கல்யாணம் முடிஞ்ச புதுசு, புதுசா இருக்கனால இப்பவே நீ வெளியே கூட்டு போனா ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஹல்லேலூயா. ரொம்ப பாடாயிரும். அது மட்டும் இல்ல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, வழியில எப்படி சுவிசேஷம் சொல்ல போற இடங்கள்ல என்னென்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நீ அவளை வீட்டில் விட்டுட்டு போ, கொஞ்ச நாள் தாண்டதுக்கு பிறகு நீ கூட்டிட்டு போலாம் அப்படின்னாங்க. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க அம்மா சொன்ன வார்த்தை தான். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் எங்களுடைய மனம் இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னொரு சீக்கிரம் உண்டு, அதை கூட எங்க வீட்டில் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா ஸ்தோத்திர மனைவியை கூட்டிட்டு போகவே முடியாது. தெய்வ பிள்ளைகள் அந்த டைம்ல என்னுடைய மனைவி முதல் தேவனுடைய பிள்ளைகளை கர்ப்பவதியாய் இருந்ததை ஸ்தோத்திரம் எங்கள் இருவருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற ஒருவருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. தெய்வ கர்ப்பவதியாய் இருந்த முதல் மாதத்தில் நெடுந்தூர பயணத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய பணிக்காய் கடந்து சொன்னோம். தேவ பிள்ளையே, எந்த சேதமும் இல்லாமல் ஆண்டவர் பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை செய்த கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உண்டு. கர்த்தருடைய காரியமா யார் போவா என்று கர்த்தர் கேட்கும்போது அதையும் இதையும் சூழ்நிலைகளை சாக்கு போக்காக சொல்லாதவனுக்கு எழுந்து புறப்படு. ஆமென். கர்த்தர் உனக்காக வழி ஆயத்தம் பண்ணுவார், கோலனானவர்களை செவ்வையாக்குவார். அந்த வில்லேஜுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் தேவனிடத்துல போகும்போது அந்த பஸ்ல பின்னால தான் எங்களுக்கு சீட்டு கிடைச்சி. ஹல்லேலூயா. ஒரு கட்டர்ல அந்த பஸ் விழுந்துச்சு பாருங்க. என் மனைவி வயிற்றுல கை வச்சுட்டு ஓன்னு ஒரு சத்தம் போட்டா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எந்த சேதம் இல்லாமல் கர்த்தர் காத்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செங்கடலில் வழி தீரந்த சீயோன் நாயகரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. ஈஸ்ரவேல ஜனமே என்றோ இடறிட வேண்டா, யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாமே. யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. ஆமென். ஹல்லேலூயா. திருமணத்திற்கு முன்பதாக என்னுடைய மாமனார் என்னை குறித்து விசாரித்து, மாமனார் ஆகிறதுக்கு முன்னால விசாரிச்சுட்டு அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்களா, சொத்துருவான் அவன் வீட்டில் இருக்க மாட்டான், எப்போது போயிட்டே இருப்பான். என் மனைவிட சொல்லியிருக்காங்க, அவன் ஒரு நாடோடி ஆகணும் பார்த்து கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு. ஹலோ, அப்படின்னா வீட்டில் தங்கி இருக்கிறாள், போயிட்டே இருப்பான். ஒரு ஹல்லேலூயா சத்தமா உற்சாகமாய் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. அந்த எத்தையுமே பொருட்டாக எண்ணாதபடி
பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்ததனால இன்னைக்கு எங்களை பார்க்கும்போது அவர்களுடைய உள்ளமெல்லாம் மகிழத்தக்கதாய், தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறாரானால் இதல்ல, இதிலும் மேலான சாட்சிகளை கர்த்தர் வைக்க போகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அருமையான வாலிப பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு திருமணம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனுஷனுக்கு திருமணம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடு. கர்த்தர் உன்னை மகிமையாய் நிறுத்த போகிறார், உன்னை பயன்படுத்த போகிறார். நீ யோசிக்காத, நீ சிந்திக்காத, வலது பக்கம் இடது பக்கம் பாராத. கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிப்பாயானால் அநேக பேரை கர்த்தருக்காய் பெற்றெடுக்க வைப்பார். அநேக பேர் உண்மையில ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரு மோசே எப்படி இருந்தார், ஒரு தேவனுடைய பிள்ளை மரியாள் எப்படி இருந்தாங்க, தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம். ஒரு அன்னாள் எப்படி இருந்தாங்க, கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் என்பதற்கு அவர்கள் எல்லாரையும் ஒரு சாட்சியை நிறுத்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சியை நிறுத்த போகிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை செய்தார்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாச ஜெபத்திற்கு தடை செய்தார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த தடைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, தடை செய்கிறவனை பார்க்க கூடாது. கர்த்தரை நோக்கி பார், நீ பிழைப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் வேலாவாய். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வரும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா. நீங்களாம் ஸ்தோத்திரம் 1:45 ஆயிடுச்சு, ஹல்லேலூயா, பசிக்குது, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்காதீங்க. என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருங்க. தேவனுடைய விடுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துட்டு, ஆண்டவருடைய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துட்டு, தடைகள் நீங்கணும் என்று விரும்பிக் கொண்டிருங்க, தடைகள் மாறணும் என்று விரும்பிக் கொண்டிருங்க. தடை செய்கிறவன் மாற வேண்டும் என்று சொல்லுங்க. தேவ பிள்ளையே, ஒரு மகா பெரிய ரட்சிப்பின் கர்த்தருடைய திட்டம் உங்களை கொண்டு என்னை கொண்டு நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த கூடுகையை தந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய அறுவடை இருக்கிறது தேசத்தில், ஒரு மிகப்பெரிய அறுவடை இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்னை கொண்டு உங்க தேவ பிள்ளைகளை நம்முடைய ஜெபத்தினால, நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தினால ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். தடைகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஓ, நீ தனிமை இல்லை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எஸ், ஆண்டவனை கேட்கிற, என் காரியமா யார் போவான்னு கேட்கிறார். யார் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? தீர்ப்பில் நிற்க ஆண்டவர் மனிதர்களை தேடுகிறார். யார் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க போறீங்க? நான் திறப்பில் நிற்பேன், நான் தேசத்திற்காய் ஜெபிப்பேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் எனக்கு ஒப்புக் கொடுக்க போறீங்க? தடைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அதிகாரங்களை பார்க்காதீங்க, சட்டத்திட்டங்களை பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்க. உங்களுக்குள் ஒரு பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தயவு செய்து அங்கங்கே பேசிக்கொண்டு நிற்காதீங்க. தயவு செய்து எல்லாரும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. எல்லாரும் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. இது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசினார். நீங்கள் ஆண்டவரோடு இது பேச வேண்டிய நேரம். எல்லாரும் கண்களிலும் உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஓ தாங்கிலோ, இதுவரைக்கும் நீங்க தடைய பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இனி நீங்க கர்த்தரை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் தடை செய்கிறவனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், கர்த்தரை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை தடையின் பிரதிபலிப்புகளை பார்த்து கொண்டிருக்கலாம், இனி கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க போகிறீங்க.
இனி கர்த்தருடைய செயலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய செயல்களை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் தம்முடைய செயலை செய்ய போகிறார். ஷகரபா துடரபா ரதரபா. ஓ ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஹalleluya. திருக்கரத்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுவே குயவன் கைய களிமண் அனுதினம் நீ மனைந்திடுவே. அந்த ஒப்பு கொடுப்போமா? வாலிப தங்கச்சி, உன்னை கர்த்தர் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க சொல்லுகிறார். நீ சொல்ற, எனக்கு திருமணமே நடக்காட்டாலும் பரவாயில்லை, நான் ஊழியக்காரனுக்கு உடன்பட மாட்டேன். எனக்கு ஊழியக்காரங்க மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு ஊழியக்காரங்க மேல நம்பிக்கை இல்லை. ஊழிய எனக்கு பிடிக்கும் தான், ஊழியக்காரன் விவாகம் பண்ண மாட்டேன். உன்னுடைய டிசிஷன் ராங் டிசிஷன். கர்த்தருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் நமக்காய், அவர் நமக்காய். தேவ பிள்ளையே, அன்னைக்கு யோசேப்பும் வெட்கப்பட்டார், மரியாள் ஐயப்பட்டாள். நீ பயந்தா, நீ வெட்கப்பட்டா. கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க முடியாது. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற முடியாது. நீ பரலோக ராஜ்யத்தை இழந்து போவாய். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்தை குறித்த விஷயத்தில் வெட்கப்படாதே. சாத்தானுக்கு சத்துருக்களுக்கு பயப்படாதே. ஓடி ஒப்புக்கொண்டு, ஒரு யோசேப்பை போல, ஒரு மரியாதை போல ஒப்புக்கொடு. ஜீசஸ் நேம், யோகான் ஸ்நாபகன். ஓ ஹalleluya. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மிடத்தில் வர நீர் என்னிடத்தில் வரலாமோ? இயேசு சொன்னார், இல்லை, இப்பொழுது இடம் கொடு. தேவ பிள்ளையே, நாட்கள் செல்லாதே, நாட்கள் கொல்லாதவர்களானவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடு. ஒரு அண்ணாள் யார் யாரையோ பார்த்து கொண்டிருந்தாய். எப்பொழுது கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தாளோ, சாமுவேலை பெற்றெடுக்க கர்த்தர் அவளை பலப்படுத்தினார். அவளை கர்த்தர் கடாட்சித்தார். உன்னையும் கர்த்தர் கடாட்சிப்பார். ஒரு மோசே சொல்ற, திக்குவாயன் மந்தரா உள்ளவன். ஓ ஹalleluya. அவர் எங்கிருந்து பயந்து ஓடினாரோ அதே இடத்திற்கு கர்த்தர் போக சொல்லுகிறார். எங்க வளர்க்கப்பட்டாரோ அங்க போக சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல திருச்சி பட்டணத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்த சகோதரனோடு சேர்ந்து என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் சகோதரனோடு சேர்ந்து திருச்சி பட்டணத்திலே நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, அதை உன் சகோதரனுக்கு கொடுத்து விட்டு நீ உன் சொந்த தேசத்திற்கு போ என்று கர்த்தர் சொன்னார். ஒரு மோசைக்கு சொன்ன கர்த்தர் எனக்கு சொன்ன கர்த்தர் உனக்கும் இன்னைக்கு சொல்லுகிறார். ஓ திருக்கரத்தாலோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தாங்கி என்னை
இடத்தில் வெட்கப்பட்டாயோ, யாரை கண்டு பயந்தாயோ, அதே இடத்திற்கு அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை உன்னை கொண்டு கர்த்தர் மீட்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் விடுவிக்க போகிறார். நீ சொல்ற அந்த ஊர் எனக்கு வேண்டாம். ஒரு யோனாவை போல சொல்ல வேண்டாம். ஒரு யோனாவை போல தேவ பிள்ளை நீ தரிசித்துக்கு போக வேண்டாம். ஓ, நினிவேக்கு திரும்ப. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய அசைவுகளை கர்த்தர் கட்டளை போகிறார். நீ சொல்ற இல்ல, அது வணங்கா கருத்துள்ள ஜனம். தேவ பிள்ளையே, நீ சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். நீ சூழ்நிலையை சொல்ல வேண்டாம். நீ ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு உன்னை அர்ப்பணி. Hallelujah.